Namaste students, welcome to chemistry class. Today we are going to discuss about the important compounds of calcium. First one, calcium oxide, quicklime. It's known as quicklime. அதோட molecular formula பார்த்தீங்கன்னா நமக்கு CaO. First இந்த quicklime ஓட preparation, properties and their uses நம்ம பார்க்கலாம். First, calcium oxide. It is prepared commercial scale by heating a limestone in a lime kiln in a temperature range of 1070 to 1270 Kelvin. Commercially நமக்கு இந்த குயிக் லைமை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வந்து லைம்ஸ்டோன், அதாவது கால்சியம் கார்பனேட்டை நமக்கு ஹீட் பண்ண போகிறாங்க. அப் டு 1070 to 1270 கெல்வினில் நமக்கு டெம்பரேச்சர் ரீவர்பரேஷன் ஃபர்னன்ஸில் நமக்கு ஹீட் பண்ண போகிறாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது நமக்கு கால்சியம் கார்பனேட் சப்ஸ்டன்ஸ் நமக்கு கால்சியம் ஆக்சைடு ஆகும், ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல்ஸ் ஆகும். நமக்கு கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல்ஸ் நமக்கு எஸ்கேப் ஆகும். இந்த ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ். நமக்கு ஆல்ரெடி நம்ம 10th படிச்சிருப்போம். டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ் பார்த்துருப்போம். ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ்னால் நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிடு டு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்ட் பேக்வேர்ட் ரியாக்ஷன் ரெண்டுமே பாசிபிளாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் நமக்கு ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ். இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷனாக ஒன்லி ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் நடக்கும். இது நமக்கு ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ், அதாவது ஒரு ப்ராடக்ட் ஒரு ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு ப்ராடக்டாக நமக்கு கொடுக்கும். அந்த ப்ராடக்ட் திருப்பி நமக்கு ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு அதே ரியாக்டண்ட்டை கொடுக்குறது தான் நமக்கு என்ன ஆகுனா நமக்கு ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ் நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸாக இருக்கும். இந்த ரியாக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ். இந்த ரியாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ as soon as possible நமக்கு கால்சியம் ஆக்சைடு நம்ம ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு நமக்கு ரிலீஸ் ஆகிட்டு நமக்கு ரியாக்ஷன்ஸ் நமக்கு கம்ப்ளீட்டட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த குயிக் லைமோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். குயிக் லைம் இஸ் ஒயிட் அமார்பஸ் சாலிட். அமார்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கால்சியம் ஆக்சைடு வந்து நமக்கு ஒயிட் அமார்பஸ் சாலிட். அமார்பஸ் சொல்கிறாங்க வந்து ஸ்ட்ரக்சர்லெஸ், அதாவது உருவமற்ற, அதுதான் நமக்கு என்ன சொல்கிறாங்க நமக்கு அமார்பஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ கால்சியம் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அமார்பஸ் ஸ்ட்ரக்சர்லெஸ் சாலிட் சப்ஸ்டன்ஸ் தான் நமக்கு இந்த கால்சியம் ஆக்சைடு சப்ஸ்டன்ஸ். இதோட மெல்ட்டிங் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2870 கெல்வின். இதோட மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 2870 கெல்வின். It absorbs moisture and carbon dioxide and exposed to atmosphere. இந்த கால்சியம் ஆக்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மாய்ஸ்சரில் எக்ஸ்போர்ட், அதாவது மாய்ஸ்சரில் இருக்கும், அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் நமக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கால்சியம் ஆக்சைடு வாட்டர் கூட எக்ஸ்போஸ், அதாவது மாய்ஸ்சரில் நமக்கு ரியாக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடாக காம்பவுண்டாக நமக்கு எவால்வ் ஆகும். First reaction, it absorbs in moisture, calcium oxide moisture கூட எக்ஸ்போஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு சப்ஸ்டன்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். அதுவே கால்சியம் ஆக்சைடு நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கூட வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கால்சியம் கார்பனேட் கேஸ் நமக்கு கால்சியம் கார்பனேட் சப்ஸ்டன்ஸ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த கால்சியம் ஆக்சைட்ஸ் நமக்கு அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா வந்து மாய்ஸ்டரும் அண்டு கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணும். மாய்ஸ்டரை அப்சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடாக காம்பவுண்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும். அதுவே கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கால்சியம் கார்பனேட் சப்ஸ்டன்ஸாக நமக்கு ஃபார்ம் ஆகும். த அடிஷன் ஆஃப் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் பிரேக்ஸ் த லம்ப் ஆஃப் லைம்ஸ். லம்ப் ஆஃப் லைம்ஸ் என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே லம்ப் ஆஃப் லைம்னா என்ன சொல்கிறாங்க நமக்கு இங்கே சுண்ணாம்பு கட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ லிமிட்டடாக அமௌண்ட் ஆஃப் வாட்டரை நம்ம கால்சியம் ஆக்சைடு கூட நமக்கு ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் நமக்கு லம்ப் ஆஃப் லைம்ஸ், அதாவது நம்ம சுண்ணாம்பு கட்டின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன சொல்கிறாங்க ஸ்லாக்கிங் ஆஃப் லைம். அதில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பேர் என்ன சொன்னால் ஸ்லாக்டு லைம், அதாவது சுண்ணாம்பு கட்டி, அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு பேர் தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க நமக்கு ஸ்லாக்ட் லைம்னு சொல்கிறாங்க. கால்சியம் ஆக்சைடு சப்ஸ்டன்ஸை வாட்டர் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கூட நமக்கு வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் நமக்கு என்ன சொல்கிறோம் நமக்கு சுண்ணாம்பு கட்டி சொல்கிறோம்ல, வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒயிட் சிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு சப்ஸ்டன்ஸ். இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு சப்ஸ்டன்ஸோட நேம் என்ன சொல்கிறாங்க ஸ்லாக்டு லைம்னு சொல்கிறாங்க. இதோட
அப்டைன் ஆகக்கூடிய ப்ராசஸ் என்ன சொல்லலாம் நமக்கு ஸ்லாக்கிங் ஆஃப் லைம் என்னக்கூடிய ப்ராசஸ். The quick lime is mixed with soda to give a solid soda lime. இந்த குயிக் லைம் பார்த்தீங்கன்னா வந்து சோடா கூட மிக்ஸ்டு பண்ணால் அது கிடைக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் பேர் என்ன சொல்கிறோம் நமக்கு சாலிட் சோடா லைம். இந்த சாலிட் சோடா லைமோட மாலிகுலர் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து CaHNO2. இந்த குயிக் லைம் பார்த்தீங்கன்னா வந்து சோடா கூட மிக்ஸ் ஆகும்போது கிடைக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சாலிட் சோடா லைம். இந்த சோடாவோட மாலிகுலர் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு NaHCO3 தான் நமக்கு சோடா லைம் சோடான்னு சொல்கிறோம். சோடா அதாவது சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட் சப்ஸ்டன்ஸ். இது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு கால்சியம் ஆக்சைடு சப்ஸ்டன்ஸை நமக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம், மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படி மிக்ஸ் பண்ண போது கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன சொல்ல நமக்கு சாலிட் சோடா லைம்னு சொல்லி. இந்த சாலிட் சோடா லைமோட மாலிகுலர் ஃபார்முலா CaHNaO2 ப்ளஸ் CO2 கேஸ்ன்னு ஆகுனா நமக்கு இங்கே எவால் ஆகும். இங்கே NaO2 இதுதான் நமக்கு என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சாலிட் சோடா லைம்னு சொல்கிறோம். இந்த ரியாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் நமக்கு எவால் ஆகுது. இட் கம்பைன்ஸ் வித் அசிடிக் ஆக்சைடு சச் எஸ் சிலிக்கா அண்ட் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு டு ஃபார்ம் கால்சியம் சிலிகேட் அண்ட் கால்சியம் பாஸ்பேட். அதாவது இந்த குயிக் லைம் பார்த்தீங்கன்னா நமக்கு அசிடிக் ஆக்சைடாக இருக்கக்கூடிய சிலிக்காத SiO2 அண்ட் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு P2O4 இல்லைனா நமக்கு P2O5 ஆர் P4O10 கூடிய பாஸ்பரஸ் பென்டாக்சைடு கூட நமக்கு ரியாக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஸ்டன்ஸ் என்ன கிடைக்குன்னா CaSiO3 கால்சியம் சிலிகேட் ஆகும், கால்சியம் பாஸ்பேட் சப்ஸ்டன்ஸ் ஆகும் நமக்கு எவால் ஆகும். இதுக்கான ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கால்சியம் பார்த்தீங்கன்னா நமக்கு சிலிக்கா கூட ரியாக்ட் ஆகும், கால்சியம் சிலிகேட்டாக நமக்கு ஃபார்ம் ஆகும் CaSiO3. அதே கால்சியம் சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கால்சியம் ஆக்சைடு சப்ஸ்டன்ஸ் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு கூட ரியாக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கால்சியம் பாஸ்பேட் அதாவது Ca3PO4 ட்வைஸ் ஆகக்கூடிய கால்சியம் பாஸ்பேட்டாக நமக்கு சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு குயிக் லைமோட யூசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இட் யூஸ் டு மேனுஃபேக்சர் சிமெண்ட் மோட்டார் அண்ட் கிளாஸஸ். சிமெண்ட் மேனுஃபேக்சர் மோட்டார் அண்ட் கிளாஸஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது நமக்கு இந்த கால்சியம் ஆக்சைடு சப்ஸ்டன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் சோடியம் கார்பனேட் அண்ட் ஸ்லேக்டு லைம், சோடியம் கார்பனேட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் அண்டு ஸ்லாக்டு லைம் அதாவது நம்மளோட சுண்ணாம்பு கட்டி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அது நமக்கு இந்த கால்சியம் ஆக்சைடு காம்பவுண்ட் நமக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன் பியூரிஃபிகேஷன் ஆஃப் சுகரை பியூரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ்லையும் நமக்கு இந்த குயிக் லைம் அதாவது கால்சியம் ஆக்சைடு சப்ஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இட் யூஸ் அஸ் அ ட்ரையிங் ஏஜென்ட் ஆகும் நமக்கு இந்த கால்சியம் ஆக்சைடு சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் ஆஃப் கால்சியமில் நமக்கு நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கலாம். இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லாக்ட் லைம்னு சொன்னது, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணது பார்க்கலாம். இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு இஸ் ப்ரிப்பேர்ட் பை ஆடிங் எ வாட்டர் டு குயிக் லைம் CaO. அதாவது இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் கூட அதாவது குயிக் லைம் கூட நமக்கு சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்ஸை நமக்கு ஆட் பண்ண போகிறோம். அப்படி வரக்கூடிய சப்ஸ்டன்ஸாக நமக்கு என்ன சொல்ல நமக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு. இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடோட ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகுனா நமக்கு CaO + H2O gives CaOH twice. இதுதான் நமக்கு என்ன சொல்ல நமக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு. குயிக் லைம் கூட வாட்டரை ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் நமக்கு என்ன சொல்கிறோம் நமக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு சப்ஸ்டன்ஸ்ன்னு நமக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் எ ஒயிட் பவுடர். இது நமக்கு ஒயிட் கலர் பவுடர்டி சப்ஸ்டன்ஸ், ஸ்பேரிங்லி சால்யூபிள் இன் வாட்டர். வாட்டரில் நமக்கு ஸ்பேரிங்லி அவ்வளோ சீக்கிரம் நமக்கு சால்யூபிள் ஆக கொஞ்சம் திப்பாக தான் நமக்கு இருக்கும். இட் இஸ் அக்வஸ் சொல்யூஷன் இஸ் நோன் அஸ் லைம் வாட்டர். இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு சப்ஸ்டன்ஸோட அக்வஸ் அதாவது வாட்டர் சப்ஸ்டன்ஸை தான் நமக்கு என்ன சொல்கிறோம் நமக்கு லைம் வாட்டர்னு சொல்கிறோம். அண்ட் சஸ்பென்ஷன் ஆஃப் ஸ்லாக்ட் லைம் வாட்டர் இஸ் நோன் அஸ் மில்க் ஆஃப் லைம். அதோட சஸ்பென்ஷன் ஆஃப் அந்த
ஸ்லாக் லைம் நமக்கு மேலே மிதக்கு அந்த சஸ்பென்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சஸ்பென்ஷன் தான் நமக்கு என்ன சொல்கிறோம், நமக்கு இங்கே மில்க் ஆஃப் லைம்னு நமக்கு சொல்கிறாங்க. ஸ்லாக்டு லைம் தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க, நமக்கு மில்க் ஆஃப் லைம்னு சொல்கிறாங்க. when a carbon dioxide is passed through a lime water it turns milky due to the formation of calcium carbonate. இது ஒரு முக்கியமான சென்டென்ஸ், இதை நோட் பண்ணி வச்சுங்க. when a carbon dioxide is passed through a lime water it turns milky due to the formation of calcium carbonate. இந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம எங்கே பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் சால்ட் அனாலிசிஸில் நமக்கு இது ஒரு முக்கியமான டெஸ்ட். கார்பனேட்டை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய டெஸ்ட்டாக இது இருக்கும். அதாவது எனி சால்ட்ஸை நமக்கு ஹீட் பண்ணும்போது நாங்கள் நமக்கு எவாப்ரேட் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியே வரும். அப்படி வரக்கூடிய கேஸை நமக்கு லைம் வாட்டரில் நமக்கு டிப் பண்ணும்போது நாங்கள் அந்த சப்ஸ்டன்ஸ் நமக்கு மில்கி, அதாவது மில்கி ஒயிட்டாக நமக்கு சப்ஸ்டன்ஸ் கலர் சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸில் நமக்கு கார்பனேட் இருக்குதுன்னு நமக்கு ப்ரெசன்ஸ் காட்டலாம். அதுதான் நமக்கு கார்பனேட்டோட கன்ஃபார்மேட்டிவ் டெஸ்ட்டை நமக்கு சால்ட் அனாலிசிஸில் பண்ணுவோம். அப்போ கார்பனேட் இருக்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா, இருக்கக்கூடிய சால்ட்டில் நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு ஹீட் பண்ணும்போது நமக்கு வேப்பர் பாஸ் ஆகும். அந்த வேப்பரை நமக்கு லைம் வாட்டர் மூலிமா லைம் வாட்டர் இருக்கக்கூடிய டெஸ்ட் டியூப்பில் நம்ம பாஸ் பண்ணும்போது அந்த லைம் வாட்டர் நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு மில்கியாக சேஞ்ச் ஆகும். அப்படி மில்கியாக எதனால் சேஞ்ச் ஆகுதுன்னா, அந்த சப்ஸ்டன்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய கார்பனேட் சப்ஸ்டன்ஸ்னால அந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு மில்கியாக நமக்கு ஃபார்ம் ஆகும். இது ஒரு கன்ஃபார்மிட்டி டெஸ்ட்டை நமக்கு சொல்லலாம். ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட நமக்கு என்ன, நமக்கு கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல்ஸை நமக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கால்சியம் கார்பனேட் CaCO3 ப்ளஸ் வாட்டர் மாலிகுல்ஸை நமக்கு சப்ஸ்டன்ஸ் நமக்கு தனியாக கிடைக்கும். இந்த கால்சியம் கார்பனேட் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஸ்டன்ஸ் நமக்கு ஒயிட் கலர் மில்கி ஒயிட் சப்ஸ்டன்ஸாக நமக்கு ஃபார்ம் ஆகும். அண்ட் பாசிங் எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு த precipitate dissolves forming calcium hydrogen carbonate. எக்ஸஸாக நமக்கு இந்த கால்சியம் கார்பனேட் சப்ஸ்டன்ஸ் கூட நமக்கு எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு ரியாக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த precipitate ஆகுனா நமக்கு டிசால்வ் ஆகும். டிசால்வ் ஆகிட்டு நமக்கு வாட்டரில் டிசால்வ் ஆகி கிடைக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட், அதாவது கால்சியம் பைகார்பனேட் சப்ஸ்டன்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு CaCO3 ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கிவ்ஸ் CaHCO3 twice. The milk of lime reacts with chlorine to form hypochlorite and constituents of bleaching powder. இந்த மில்க் ஆஃப் லைம் பார்த்தீங்கன்னா நமக்கு குளோரின் கூட ரியாக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைப்போக்ளோரைட் ஆகும் அண்ட் அது ப்ளீச்சிங் பவுடரோட கான்ஸ்டுவன்ஸாகவும் நமக்கு ஃபார்ம் ஆகும். இங்கே நமக்கு கால்சியம் அதாவது மில்க் ஆஃப் லைம்ன்றது நமக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு. இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு நமக்கு குளோரின் கூட ரியாக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கால்சியம் குளோரைடு ஆகும் ப்ளஸ் CaOCl2 ப்ளீச்சிங் பவுடருக்கான ரியாக்ஷன்ஸ் ஆகும் ப்ளஸ் வாட்டர் மாலிகுல்ஸாகவும் நமக்கு வெளியில் கிடைக்கும். இதோட யூசஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கால்சியம் ஹைட்ராக்சைடு யூசஸ். இட் இஸ் யூஸ்ட் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மோட்டார் அண்ட் பில்டிங் மெட்டீரியல். இந்த மோட்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கலவையை தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க, நமக்கு மோட்டார்னு சொல்கிறாங்க. இந்த பழைய வீட்டில் நமக்கு இந்த நம்ம பழைய வீடுகளில் இந்த பார்த்துருப்போம், இந்த ஓட்டு வீட்டிலலாம் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சுண்ணாம்பு கலந்து நமக்கு வீட்டை நமக்கு கட்டியிருப்பாங்க. அதுக்கு நமக்கு இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு சப்ஸ்டன்ஸ் நமக்கு யூஸ் ஆகிருக்கு. அண்டு பில்டிங் மெட்டீரியல்ஸில் நமக்கு இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இன் ஒயிட் வாஷ் டியூ டு இஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் நேச்சர். நம்ம வீட்டை ஏன் ஒயிட் வாஷ் பண்ணால் அதில் சுண்ணாம்பில் இருக்கக்கூடிய டிஸ்இன்ஃபெக்டன்ஸ்னால் நமக்கு நேச்சரில் டிஸ்இன்ஃபெக்டன்ட் தன்மை இருக்கனால சுண்ணாம்பு நமக்கு வீட்டில் நமக்கு ஒயிட் வாஷ்க்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன் மேக்கிங் ஆஃப் கிளாஸஸ், டேனிங் இண்டஸ்ட்ரீஸ், இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் ஃபார் பியூரிஃபிகேஷன் ஆஃப் சுகர். கிளாஸ் மேக்கிங் இண்டஸ்ட்ரீஸில், டேனிங் இண்டஸ்ட்ரீஸில், ப்ளீச்சிங் பவுடர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில், அதேமாதிரி பியூரிஃபிகேஷன் ஆஃப் சுகர் இண்டஸ்ட்ரீஸில் நமக்கு இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு சப்ஸ்டன்ஸ் நமக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிப்சம். இதோட மாலிகுலர் ஃபார்முலா CaSO4.2H2O, அதாவது கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட்டட் என்றது நமக்கு என்ன சொன்னால் நமக்கு ஜிப்சம்.
இந்த ஜிப்சம் நமக்கு நேச்சுரலாக எங்கே ஃபவுண்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு த எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த மேசிவ் ப்ரீ ஹிஸ்டாரிக் சீ பேசின்ஸ். அதாவது வாட்டர் எவாப்ரேஷனால தான் நமக்கு இந்த ஜிப்சம் காம்பவுண்ட் கிடைக்குது. மேசிவாக நமக்கு இந்த கடல்லாம் உள்வாங்கி இல்லை உள்வாங்குன்னு சொல்லலாம், எவாப்ரேஷன் ஆஃப் சீ வாட்டர் இந்த மாதிரினால தான் நமக்கு ப்ரீ ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ஸ்னால தான் நமக்கு இந்த ஜிப்சம் காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குது. when a water evaporates the mineral present in it become a concentrated and crystals. வாட்டர் எப்போ எவாப்ரேட் ஆகுதோ அதில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே நமக்கு கான்சன்ட்ரேட் ஆகும், கிறிஸ்டல்ஸ் ஆகும் மாறிடும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இந்த பழைய அடுப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா சுட தண்ணி போடுவாங்க, அதாவது வெந்நீர் போடுவாங்க. வெந்நீர் போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சால்ட்டி கண்டென்ட்டாக இருக்கக்கூடிய வாட்டர் என்ன ஆகுனா நமக்கு எவாப்ரேட் ஆகும்போது அந்த வெசில் ஃபுல்லாக என்ன ஆகுனா ஒரு கிறிஸ்டல்ஸ் மாதிரியான ஒயிட் கலர் கிறிஸ்டல்ஸ் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போது வாட்டர் எவாப்ரேட் ஆகும்போது அதில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய மினரல்ஸ் அண்ட் அதோட சப்ஸ்டன்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகுனா கான்சன்ட்ரேட் கிறிஸ்டல் தான் நமக்கு அந்த இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்படி தான் நமக்கு என்ன ஆகுனா நமக்கு ஜிப்சமும் நமக்கு ஃபார்ம் ஆகுது. Preparation properties of gypsum. Gypsum is a soft mineral which is moderately soluble in water. The solubility of mineral in this water is affected by temperature. Unlike other salts, gypsum became less soluble in water as the temperature increases. This is known as retrograde solubility, which is distinguished கேரக்டர் ஆஃப் ஜிப்சம். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ஜிப்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சாஃப்ட் மினரல். இது நமக்கு வாட்டரில் மாட்ரேட்டில் சாலிபிள் ஆகக்கூடிய மெட்டீரியல். இந்த சாலிபிலிட்டி ஆஃப் திஸ் மினரல் இன் வாட்டர் இஸ் அஃபெக்டட் பை டெம்பரேச்சர். வாட்டரில் நமக்கு இதோட டெம்பரேச்சர் அஃபெக்ட் பண்ணுற, அதாவது இதோட சாலிபிலிட்டி நமக்கு டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட சாலிபிலிட்டி தன்மை நமக்கு அஃபெக்ட் ஆகும். அன்லைக் அதர் சால்ட்ஸ், மற்ற சால்ட்ஸ் மாதிரி இல்லாமல் நமக்கு மற்ற சால்ட்ஸ்னால் நமக்கு டெம்பரேச்சர் ஹீட் பண்ண என்ன ஆகும், நமக்கு சீக்கிரமாக நமக்கு சாலிட் கரையும். இங்கே என்ன ஆகுனா அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸாக நமக்கு நடக்கும். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண ஜிப்சமோட சாலிபிலிட்டி லெவல் ஆகுனா நமக்கு லெஸ் ஆகிட்டே வரும். இதனால் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரெட்ரோகிரேட் சாலிபிலிட்டின்னு சொல்கிறாங்க. இது ஜிப்சம் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டிங்யூஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு தனித்துவமான ப்ராப்பர்ட்டி. ஜிப்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒயிட் கலர்லெஸ் அண்டு கிரே இன் கலர். ஜிப்சமோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட், அதே மாதிரி கலர்லெஸ் இல்லைனா நமக்கு கிரே இன் கலரில் நமக்கு இருக்கும். பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜிப்சம் பார்த்தீங்கன்னா சில பிங்க்கு இல்லைனா பார்த்தீங்கன்னா எல்லோ, ப்ரௌன் அண்ட் லைட் க்ரீன் கலராக நமக்கு அப்பியரன்ஸ் ஆகும். மெயின்லி அதோட இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால சில கலர்ஸ், அதாவது பிங்க்கு, எல்லோ, ப்ரௌன் அண்டு லைட் க்ரீனில் நமக்கு இந்த ஜிப்சமோட கலர்ஸ் காம்பினேஷன் நமக்கு தெரியும். பியூர் ஃபார்ம் ஆஃப் ஜிப்சமோட கலர்ஸ் பண்ணால் நமக்கு கலர்லெஸ் இல்லைனா நமக்கு ஒயிட் ஆர் கிரே இன் கலர். அதோட இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால அதோட கலர் நமக்கு எல்லோ, பிங்க், ப்ரௌன் அண்டு லைட் க்ரீனிஷாக நமக்கு தெரியும். Gypsum crystals are found in to occur resembles of petals of flowers. This type of formation is refers to desert rose, as they mostly occur in arid area or desert terrains. Gypsum crystals பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான இடத்துல நமக்கு எப்படி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு ரோஜா இதழ் பெட்டல்ஸ் சொல்லுவோம், அதாவது நமக்கு இதழ்கள் சொல்லும் போது அந்த மாதிரி இதழ் தான் நமக்கு கிடைக்கும். இந்த டைப் ஆஃப் ஜிப்சம் ஃபவுண்ட் பண்ணுறது இடம் நமக்கு என்ன சொல்கிறாங்க, நமக்கு டெசர்ட் ரோஸ்ன்னு சொல்கிறாங்க. டெசர்ட் ரோஸ்ன்றதுனால என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு மோஸ்ட்டாக நமக்கு ட்ரை ஏரியாவில் தான் நமக்கு இந்த சப்ஸ்டன்ஸ் நமக்கு மோஸ்ட்டாக நமக்கு அக்கர் ஆகும். ஜிப்சம் இஸ் நோன் டு ஹாவ் எ லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி. இதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி ரொம்ப லோ. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இட் யூஸ் டு மேக்கிங் எ ட்ரை வால்ஸ் அண்ட் ஆர் எ வால் போர்ட். ஜிப்சம் இஸ் நோன் எஸ் எ நேச்சுரல் இன்சுலேட்டர். ஜிப்சம் காம்பவுண்ட் நமக்கு ஒரு நேச்சுரல் இன்சுலேட்டர்ஸாக நமக்கு யூஸ் பண்ணுறோம். இது எதனால் லோ தெர்மல் கண்டக்டிவிட்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு நான் வால்ஸ் அண்டு ட்ரை வால்ஸ் அண்டு வால் போர்ட்ஸ் நம்மளால் மேக் பண்ண முடியும். இதோட லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கனால இந்த ரீசன்னால் நம்ம ஜிப்சம் யூஸ் பண்ணி நமக்கு வால் போர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ட்ரை வால்ஸை நம்மளால் ஈஸியாக நமக்கு மேக் பண்ண முடியும். Alabaster is a variety of gypsum.
that is highly valued or as an ornamental stone. It has been used by sculptures for centuries. Alabaster is a granular and oblique. இந்த அலபாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி ஆஃப் ஜிப்சம் தான். இந்த ஜிப்சம் பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூட் ஸ்டோன்ஸ், அதாவது நமக்கு ஆர்னமெண்டல் ஸ்டோன்ஸ் நமக்கு மேக் பண்ணுறதுக்கு இந்த அலபாஸ்டர் காம்பவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்கல்ப்சர்ஸ் சிலைகள் வடிக்கிறதுக்காக இருக்கட்டும், செஞ்சுரிஸில் யூஸ் பண்ணக்கூடிய சிலைகளை வடிக்கிறதுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கிரானுலர் அண்ட் ஆப்ளிக் சப்ஸ்டன்ஸாக நமக்கு இந்த அலபாஸ்டர் காம்பவுண்ட் நமக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆப்ளிக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டஸ் நாட் அலோவ் எ லைட் டு பாஸ் த்ரூ. லைட்டை இன்னொரு பக்கம் நமக்கு பாஸ் பண்ண கூடாத சப்ஸ்டன்ஸ் தான் ஓபேக்குன்னு நமக்கு சொல்கிறாங்க. ஜிப்சம் ஹேஸ் அ ஹார்ட்னஸ் பிட்வீன் 1.5 to 2 Ohms ஹார்ட்னஸ் ஸ்கேல். அதாவது ஒரு சால்ட்டோட ஹார்ட்னஸ் ஸ்கேலை நமக்கு எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா ஹோம்ஸ் ஹார்ட்னஸ் ஸ்கேலோட மூலிமா நமக்கு மெஷர் பண்ணுறாங்க. அது மூலிமா ஜிப்சமோட லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 to 2 Ohms ஹார்ட்னஸ் ஸ்கேலை இது மெஷர் பண்ணுறாங்க. இதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 2.3 to 2.4. இதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி நமக்கு 2.2 to 2.4. Next, uses of gypsum. Alabaster, a variety of gypsum, was used in ancient Egypt and Mesopotamia by sculptors. அலபாஸ்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நமக்கு வெரைட்டி ஆஃப் ஜிப்சம் தான். இதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் அண்ட் மெசபடோமியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. The ancient Egyptian knew how to turn a gypsum into the plaster of Paris about 500 years ago. Ancient Egyptians பார்த்தீங்கன்னா வந்து அப்போயே தெரிஞ்சிருக்கு ஜிப்சம் நமக்கு எப்படி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸாக நமக்கு 500 years முன்னாடியே நமக்கு எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு. ஜிப்சம் வாஸ் found wide range to useful applications in human society, some which is enlisted below. இப்போ இருக்கக்கூடிய நம்ம ஜிப்சம் வச்சு என்னென்ன பார்த்தா நமக்கு ஒரு சில லிஸ்ட் கீழே இருக்குது என்னென்னு பார்க்கலாம். Gypsum is used in making a dry wall and plastered boards. Plastered boards are used as the finished for walls, ceilings, for a partitions. Gypsum பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்கிங் ஏ ட்ரை வால்ஸ் இல்லைனா வந்து பிளாஸ்டர் போர்ட்ஸ் யூஸ் பண்ணது நமக்கு ஜிப்சம் நமக்கு யூஸ் பண்ணுங்க. இந்த பிளாஸ்டர் போர்ட்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் ஃபினிஷிங் ஃபார் வால்ஸ் அண்ட் சீலிங் ஃபார் பார்ட்டிஷன்ஸ். நமக்கு இந்த இது பண்ணுறோம்ல ஃபால் சீலிங்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால் சீலிங் போர்ட்ஸு, அதே மாதிரி நம்ம பார்ட்டிஷன், அதாவது தனித்தனியாக நம்ம கிளாஸ் ரூம்ஸ் இல்லைனா ஏதாவது ஒரு ரூம்ஸ் நம்ம பிரிக்கிறது நம்ம பார்ட்டிஷன் போர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிஷன் போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மூலிமா நமக்கு மேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா another important use of gypsum is the production of plaster of Paris. இன்னொரு முக்கியமான யூஸ் ஆஃப் ஜிப்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான். ஜிப்சம் இஸ் ஹீட்டட் above 300 degrees Celsius 300 degree Fahrenheit to produce a plaster of Paris. ஜிப்சம் நமக்கு 300 Fahrenheitல நமக்கு ஹீட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் தான் நமக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்கிறோம். ஜிப்சமோட மாலிகுலர் ஃபார்முலா நமக்கு தெரியும் CaSO4.2H2O. அப்போ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா CaSO4.12H2O. அதாவது ஹெமிஹைட்ரேட்டட் ஆஃப் கால்சியம் பாஸ்பேட் தான் நமக்கு என்ன சொல்லுவாங்க, நமக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லுவாங்க. Gypsum is used to making a surgical and orthopedic skates such as surgical splints and cast molds. ஜிப்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்ஜிக்கல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக் ஸ்கேட்ஸ், அதாவது நமக்கு ஆர்த்தோபெடிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாவு கட்டுலாம் போடுறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாவு கட்டு போகிறதுக்கு நமக்கு இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் காம்பவுண்ட் தான் நமக்கு ஜிப்சம் காம்பவுண்ட் தான் நமக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கும். ஸ்ப்ளிண்ட் அண்ட் கிளாஸ்ட் மோல்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்டன்ஸ் யூஸ்டு ஃபார் சப்போர்ட்டிங் டர்க்கியா போன்ஸ். அதாவது நமக்கு இந்த நெஞ்சு எலும்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்சு எலும்பு பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய போன்ஸ் தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க, நமக்கு ஸ்ப்ளிண்ட்ஸ் அண்ட் கேஸ்டிங் மோல்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. Gypsum plays an important role in agriculture as a soil addition conditioner and fertilizers. Gypsum பார்த்தீங்கன்னா நமக்கு சாயிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிஷனராகவும் அதே மாதிரி ஃபெர்டிலைசராகவும் நமக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இட் ஹெல்ப்ஸ் எ லூசன் அப் இம்பேக்ட் ஆர் clay soil and provides a calcium and sulfur. Calcium and sulfur நமக்கு ஜிப்சம் காம்பவுண்ட் நமக்கு சாயிலுக்கு ப்ரொவைட் பண்ணு, which is essential for health growth of plants.
It can also use for removing the sodium from a soil having the high salinity. அதே மாதிரி ஜிப்சம் காம்பவுண்ட் நமக்கு சாயில் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சாலினிட்டி காம்பவுண்ட் நமக்கு ரிமூவ் பண்ணும். சாலினிட்டினா நமக்கு உப்பு தன்மை தான் நமக்கு என்ன சொல்லலாம், நமக்கு சாலினிட்டி, அதாவது சோடியம் கண்டென்ட் சொல்லும். அந்த சோடியம் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஜிப்சம் காம்பவுண்ட் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜிப்சம் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஷாம்பு, டூத் பேஸ்ட், ஏர் ப்ராடக்ட், மெயினாக இது எதுக்கு யூஸ் பண்ணால் பைண்டிங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதோட திக்னஸ் ப்ராப்பர்ட்டிக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜிப்சம் இஸ் எ காம்போனண்ட் ஆஃப் Portland cement. Gypsum நமக்கு compound of Portland cement which it act as a hardening returning to the control the speed at which a concrete sets. Concrete set ஆகிறது நம்ம அதாவது நமக்கு இந்த ஜிப்சம் காம்பவுண்ட் எதுக்கு யூஸ் பண்ணால் நமக்கு இந்த காங்கிரீட் நம்ம அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிமெண்ட் என்ன ஆகுனா நமக்கு சீக்கிரமாக நமக்கு காயம் பார்த்தீங்கன்னா அந்த காயக்கூடிய தன்மை நமக்கு இந்த ஜிப்சம் நமக்கு அதிகமாக. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் கால்சியம் சல்ஃபேட். இந்த கால்சியம் சல்ஃபேட் தான் நமக்கு என்ன சொல்லணும், நமக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் CaSO4.2H2O ஹெமி ஹைட்ரேட்டட் ஆஃப் கால்சியம் சல்ஃபேட் தான் நமக்கு என்ன சொல்லணும், நமக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இதை நமக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட்டட் சப்ஸ்டன்ஸை நமக்கு 393 கெல்வினில் நமக்கு ஹீட் பண்ண போகிறாங்க. அப்படி ஹீட் பண்ணும் போது அதில் இருக்கக்கூடிய 2 சப்ஸ்டன்ஸ் ஆஃப் வாட்டர் 1.5 சப்ஸ்டன்ஸ் ஆஃப் வாட்டர் நமக்கு ரிமூவ் ஆகிட்டு ஹெமி அதாவது ஹாஃப் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் வாட்டர் மட்டும் நமக்கு கால்சியம் சப்ஸ்டன்ஸ் கூட நமக்கு ப்ரெசன்ட் ஆகும். இந்த சப்ஸ்டன்ஸ் தான் நமக்கு என்ன சொல்லணும், நமக்கு ஹெமி ஹைட்ரேட்டட் ஹாஃப் வாட்டர் தான் நமக்கு என்ன சொல்லணும், நமக்கு ஹெமி ஹைட்ரேட்டட். இந்த ஹெமி ஹைட்ரேட்டட் ஆஃப் கால்சியம் சல்ஃபேட் தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க, நமக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் நமக்கு சொல்கிறோம். அபவ் 393 கெல்வின் மேலே ஹீட் பண்ணும்போது அந்த நமக்கு வாட்டர் இருக்காது, மொத்த வாட்டர் நமக்கு போயிடும். மற்ற வாட்டரும் போயிட்டு அதில் இருக்கக்கூடிய வெறும் கால்சியம் சல்ஃபேட் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இந்த சப்ஸ்டன்ஸ் பேர் தான் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டெத் பர்ன் பிளாஸ்டர் சொல்கிறாங்க. ஒரு கொஞ்சம் கூட வாட்டர் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லலாம், நமக்கு டெத் பர்ன் வாட்டர் என்று சொல்கிறாங்க. It has remarkable property of setting with water. வாட்டர் கூட செட் ஆகிறதுக்கு இதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அண்ட் மிக்சிங் with an adequate quantity of water it form a plastic mass that get into a hot solid in 5 to 10-15 minutes. இது வாட்டர் கூட நமக்கு மிக்ஸ் ஆகும், அடிக்குவேட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் கூட மிக்ஸ் ஆகும், நமக்கு பிளாஸ்டிக் மாஸ் நமக்கு அதிகமாக மாஸ் சப்ஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதோட மாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சாலிட் மாதிரி நமக்கு 5 to 10 டைம்ஸ் சாலிட் மாதிரி நமக்கான மாஸ் வெயிட் நமக்கு சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். இதோட யூசஸ் த லார்ஜ் யூஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இன் யூஸ் இன் பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆஸ் வெல் அஸ் த பிளாஸ்டர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் நமக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இட் இஸ் யூஸ் ஃபார் immobilizing that affects a part of organ where there is a bone fracture or sprain. It is also employed in dentist ornamental work and making a cast of statue and a bust. இது நமக்கு இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் நம்ம வேறு எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ராக்சரான போன் நமக்கு இந்த மாவு கட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தியா, அந்த மாவு கட்டு போகிறதுக்கு இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி டென்டிஸ்ட் நம்ம இந்த டென்டல் கிட்டலாம் போனால் நமக்கு பல்லில் நமக்கு சிமெண்ட் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க பார்த்தா, அந்த சிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். அதே மாதிரி ஆர்னமெண்டல் ஒர்க்குக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி மோல்டிங்க்கு அண்ட் கேஸ்டிங் இந்த சிலைலாம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த பீங்கான் சிலைலாம் செய்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிலை செய்கிறதுக்குலாம் நமக்கு இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் நம்ம யூஸ் பண்ணி இந்த விநாயகர் சதுர்த்தி அப்போலாம் நமக்கு பார்ப்போம். அங்கங்கே நம்மளோட ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் நமக்கு இந்த விநாயகர் சிலையை நமக்கு வைப்போம். அந்த விநாயகர் சிலை எல்லாமே நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான். Next, biological importance of magnesium and calcium. Magnesium and calcium also plays a vital role in biological functions. A typical adult human body contains 25 grams of magnesium and 1200 grams of calcium.
ஒரு நார்மல் ஒரு மேனுக்கு ஒரு அடல்ட் பாடியில் பார்த்தீங்கன்னா 25 கிராம்ஸ் ஆஃப் மெக்னீஷியமோ 1200 கிராம்ஸ் ஆஃப் கால்சியமோ நமக்கு இருக்கணும். அதாவது 1.2 kg ஆஃப் கால்சியம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் நமக்கு கண்டென்ட் இருக்கும். Magnesium plays an important role in manufacturing of biochemical reaction catalyst by an enzyme. Magnesium பார்த்தீங்கன்னா நமக்கு many biochemical reactions நமக்கு யூஸ் பண்ண எது மூலிமா நமக்கு enzymes மூலிமா நமக்கு யூஸ் ஆகும். It is the cofactor of all enzymes that utilize the ATP in a phosphate transfer and energy release. இது நமக்கு cofactors ஆகும் நமக்கு யூஸ் பண்ணாத catalyst மாதிரி நமக்கு இதை enzymeக்கு நமக்கு யூஸ் பண்ணுறோம் ATP synthesisல. அப்படி ATP synthesisல நமக்கு phosphate transfer ஆகிறதுக்கும் எனர்ஜி ரிலீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மெக்னீஷியம் காம்பவுண்ட் நமக்கு கோஃபேக்டர்ஸாக நமக்கு இருக்குது. இட் இஸ் ஆல்சோ எசென்ஷியல் ஃபார் டிஎன்ஏ சிந்தசைஸ். டிஎன்ஏ சிந்தசிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மெக்னீஷியம் காம்பவுண்ட் ரொம்ப முக்கியம். அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்டெபிலிட்டி அண்ட் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் டிஎன்ஏ. நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் நமக்கு மெக்னீஷியம் கண்டென்ட் ரொம்ப முக்கியம். It is also used for balancing the electrodes in our body. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோட்ஸை நமக்கு மெக்னீஷியம் மூலமாக நமக்கு மெயின்டைன் பண்ணுறோம். Deficiency of magnesium results into convulsion and neuromuscular. Convulsion என்ன பண்ணால் fit, neuromuscular and neuromuscular irritations. மஸ்குலர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூரோமஸ்குலர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு சில இரிட்டேஷன்ஸ் நமக்கு இருக்கும் அதோட டிஸ்எஃபிஷியன்சினால. Calcium is a major component of bones and teeth. Calcium நமக்கு மேஜர் எங்கே இருக்குது நமக்கு போன்ஸ் அண்ட் டீத்தில் இருக்குது. It is also present in a blood and its concentration is mainly maintained by the hormones. இது நமக்கு அதிகமாக நமக்கு பிளட்லேயும் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதோட கான்சன்ட்ரேஷன்ஸ் இதெல்லாமே எப்படி மெயின்டைன் பண்ணால் நமக்கு ஹார்மோன்ஸ் மூலிமா நமக்கு மெயின்டைன் பண்ணுது. என்னென்ன ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா கால்சிட்டோனின் அண்ட் பேராதைராய்டு ஹார்மோன்ஸ். இந்த ரெண்டு ஹார்மோன்ஸை நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கால்சியம் யூஸ் பண்ணுறோம். டெஃபிஷியன்சி ஆஃப் கால்சியம் இன் அ பிளட் காசஸ் இட் டேக் எ லாங்கர் டைம் டு கிளாட். நம்மளுக்கு அடிபட்டதுன்னா பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் என்ன ஆகும்னா நமக்கு ரத்தம் பார்த்தீங்கன்னா வந்து கிளாட் ஆகும். ஏன் கிளாட் ஆகுனா நமக்கு பாடியில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய கால்சியம் கண்டென்ட்னால. கால்சியம் கண்டென்ட் கம்மியாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக போயிட்டு இருக்கும். சீக்கிரமாக ஆனோம்னா நமக்கு அவங்களுக்கு கிளாட் ஆகாது. It is also important for muscular contractions. Muscular contractionsக்கு நமக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம். The main pigment that is responsible for photosynthesis, chlorophyll, contains magnesium which plays a major role in photosynthesis. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்னன்ட்டு. அந்த ஃபோட்டோசிந்தசிஸில் நமக்கு மேஜராக கிடைக்கக்கூடிய குளோரோஃபில் கான்டென்ட்டில் நமக்கு மெக்னீஷியம் நமக்கு அதிகமாக நமக்கு ஒரு முக்கியமான ரோல் நமக்கு பண்ணுது. Thank you.